யாரெல்லாம் ரெசல்யூஷன் எடுக்க ரெடியா இருக்கீங்க? நியூ இயர் ரெசல்யூஷன் இல்லைங்க, பராத் ரெசல்யூஷன். என்னடா புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா? அது என்னன்னு சொல்லி வீடியோவோட கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னாடி பராத்னா என்னன்னு சொல்லி சுருக்கமா பாத்திரலாம். அல்லாஹு தாலா ஷாபான் 15ஆம் இரவன்று மலக்கல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைச்சு இந்த வருஷம் ஷாபான்ல இருந்து அடுத்த வருஷம் ஷாபான் வரையில் உள்ள மரணிப்பவர்களுடைய பெயர் பட்டியலை அல்லாஹ் கொடுக்கறான். இதை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். உறுதி செய்யப்பட்ட ஒவ்வொரு காரியமும் இவ்விரவில் மலக்குகளிடம் பிரித்தொப்படைக்கப்படுகிறது. இந்த இரவன்று நரகவாசிகளுக்கு நரக விடுதலை அளிக்கப்படுது. எந்த அளவுக்குனா கல்ஃப் ஆட்டினுடைய ரோமங்களை விடவும் அதிகமான நபர்களுக்கு நரக விடுதலை அளிக்கப்படுது. சரி, இப்ப அந்த பராத் ரெசல்யூஷன் விஷயத்துக்கு வரேன். அல்லாஹு தாலா இந்த இரவன்று முதல் வானத்திற்கு இறங்கி வந்து, என்னிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்கக்கூடியவர்கள் இருக்கீங்களா? அவங்களுக்கு நான் பாவ மன்னிப்பை வழங்குறேன். என்னிடத்தில் ரிசுக்கை கேட்கக்கூடியவர்கள் இருக்கீங்களா? அவங்களுக்கு நான் ரிசுக்கை வழங்குறேன். என்னிடத்தில் உடல் ஆஃபியத்தை கேட்கக்கூடியவர்கள் இருக்கீங்களா? அவங்களுக்கு நான் உடல் ஆஃபியத்தை வழங்குறேன். இப்படின்னு அல்லாஹு தாலா இந்த இரவன்று நம்மள்கிட்ட கேட்கிறான். அப்ப இந்த இரவை பயன்படுத்தி நம்ம செஞ்ச பாவத்திற்கான பாவ மன்னிப்பை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில எந்த பாவத்தையும் செய்யக்கூடாதுன்னு ரெசல்யூஷன் எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.